கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 295வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். தயவு செய்து இந்த செய்தியை முழுமையாய் பாருங்கள். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள். இந்த செய்தியானது ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக கொடுத்த செய்தி இருந்தாலும் மீண்டும் பரிசுத்த ஆவியின் துணையோடு பேசுகிற இந்த வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். இது மிக 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 முக்கியமான ஒரு செய்தி சபையிலே. இந்த செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, சபையின் கட்டளை. மூடி என்றால் என்ன? சபையின் கட்டளை. இப்ப பேச போறேனே, இந்த செய்தி சபையினுடைய கட்டளை. மூடி என்றால் என்ன என்பதை குறித்து தான் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இப்போ நான் பேச போறேன். அதனால நீங்க முழுசா நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான தேவனுடைய சகோதரிகளே, உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன், தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். சகோதரர்களே, தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். விசேஷமாக இந்த தமிழர்கள் இருக்கிற இந்த போதகர்கள், பாஸ்டர்கள், ஐயர்கள், ஃபாதர்கள், இப்படிதான் நீங்களா இந்த யூடியூபை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூடியூப் அநேகருக்கு அனுப்புங்க. ஃபாதர்களுக்கு, ஐயர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு அனுப்புங்க. இந்த செய்தி விசேஷமாக போதகர்கள் தான் இதை பார்க்கணும். ஏன்னா இந்த போதகர்கள் பார்த்து, இந்த போதகர்கள் இந்த செய்தியை ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை செய்து இந்த செய்தியை நீங்கள் உங்க சபையிலே நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் உங்க சபையிலே நீங்கள் பேசாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேருமே தேவனால் அழைக்கப்படாதவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களே அல்ல. ஏன்னா இப்ப பேச போகிறது ஒரு சபையினுடைய கட்டளை. சபையில இப்படிதான் இருக்கணும்னு பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை. ஆகவே தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். இந்த செய்தியை ஏற்கனவே கொடுத்ததுதான், ஆனால் இது ரொம்ப முக்கியமானது, மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வார்த்தையானவர் பேசியிருக்கிறார். ஆகவே நான் மீண்டும் கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மெசஞ்சர்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல பார்க்கிற அநேக கிறிஸ்துவ விலையேற பெற்ற சகோதரிகள், குணசாலியான ஸ்திரீகள், தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள். இது உங்களுக்கு முக்கியமான செய்தி, உங்களுக்கு தேவையான ஒரு செய்தி. அல்லேலூயா. செய்தி நம் செய்திக்கு கடந்து செல்வோம். ஏன்னா விசேஷமான நிறைய செய்திகள் இருக்கிறது. நாம் செய்தி கடந்து செல்வோம். தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பேய் ஓட்டுற வர இல்லை, எனக்கு தீர்க்க தரிசனம் வர இல்லை, எனக்கு அந்நிய பாஷை பேசக்கூடிய வர இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா தயவு செய்து பாருங்க, அந்த வரங்களெல்லாம் காட்டிலும் மேலான ஒரு வரத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட இப்ப காமிக்க போறேன். அந்த வரங்கள் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு வரம் இப்ப காமிக்கிறேங்க. இந்த வரம் தான் மிகப்பெரிய அபகையில. பேய் ஓட்ட வரத்தை, திருதர்சன வரம், இதெல்லாம் காட்ட பெரிய வரம். இதுதான் என்ன வரம்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. வரம் பெற்றவர்களை தவிர, எப்படி? வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப உங்களுக்கு காமிக்க போற இந்த வசனங்களை, இப்ப நான் பேச போகிற இந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப யார் ஏற்றுக்கொள்வார்கள்? தேவனால் வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வரத்தை பெற்றிருக்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த உபதேசத்தை நீ கேட்ப, இந்த உபதேசத்தை நீ கீழ்ப்படிவ, அவங்க தேவனுடைய வரம் பெற்றுக்கொள்ள மட்டும்தான் இதுக்கு செவி கொடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அப்போ இன்னைக்கு பேய் பிசாசு ஓட்டுறான், பெரிய சிங்கம் ஓட்டுறான், இன்னைக்கு திருதர்சனம் பேசலாம். ஆனா அப்பேற்பட்ட பாஸ்டர்லாம் இப்போ இந்த வரம் பெருனாக்கா இந்த சத்தியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. வார்த்தை ஒரு மனிதனை கடைசி நாட்களிலே மறுரூபமாக்கும். வார்த்தை ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு போகும். பேய் பிசாசு ஓட்டுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அதெல்லாம் ஒன்னுத்துக்கும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. வார்த்தை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். நம்ம வார்த்தை கடந்து சொல்லுவோம். நீங்கள் கவனித்து பாருங்கள் அருமையான சகோதரிகளே, விலையேறப்பட்டவர்களே, குணசாலியான சகோதரிகளே, கூர்ந்து கவனிங்கள். 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 15ஆம் வசனம், 4ஆம் வசனம், 14ஆம் வசனம், 5, 6, 10 இவைகளை முழுமையாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் முழுசா வாசித்தா கூட சந்தோஷம் தான். சரி, இப்போ நான் 11ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? ஸ்திரீயானவள் அவளுடைய மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு சுபாவமா இருக்குதான், உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? போதகர்கள் உங்கள் சபையிலேயே போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான விலையேறப்பெற்ற சகோதரிமார்களே, விலையேறப்பெற்ற போதகர்களே, வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் மயிரை, முந்த மண்டை மேல இருக்கிற மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு சுபாவமா இருக்கிறது, அவளுக்கு மகிமையா இருக்கிறது. அந்த தலை மயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இங்கே 15ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ள வார்த்தை. இதை குறித்து போதகர்கள் உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்திரீயானவளுக்கு தலைமயிர் முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேவ ஆவியானவர் பேசுகிறார் வேதத்திலே. சரி, தேவ ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறாரு? தலைமயிர் முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் பேசுறாரு. புடவை ஒரு ஸ்திரீக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்ல ஒரு கர்ச்சிப்பு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்ல ஒரு துண்டு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்ல ஒரு துண்டு போட வேண்டும், இல்ல ஒரு புடவை போட வேண்டும், இல்ல ஒரு கர்ச்சிப்பு போட வேண்டும், இல்ல ஒரு தொப்பியை போட வேண்டும். அப்படி எங்கேயாவது வேதத்தில் இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் எனக்கு காண்பீர்கள் தயவு செய்து. வேதம் சொல்லுகிறது, 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தலைமயிர் ஸ்திரீயானவளுக்கு முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை இன்றைக்கு போதகர்கள் உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்பதை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஐயா, சகோதரரே, எங்களுக்கு எங்க போதகரு எங்களுக்கு காமிக்கலையா, எங்களுக்கு பேசலையா அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சில பேர் இல்ல, 100% பேர் சொல்லலாம். இன்னைக்கு 100% இதை போதிக்கிறதுல, பாஸ்டருங்க போதிக்கிறதுல, ஏன் போதிக்கிறதுல, எதுக்கு போதிக்கிறதுல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வேதவசனம் சொல்லுகிறது, ஆனால் நன்றாக கவனியுங்கள், ஸ்திரீயானவளுக்கு தலைமயிர் முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அப்போ முக்காடு என்றால் என்னன்னு கேட்டாக்கா, தலைமயிர் தான் ஸ்திரீயானவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேச வரீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். வேதத்திலே முக்காடு என்ற சொல்லு எதை குறிக்கிறது என்று சொன்னால் தலைமயிரை தான் குறிக்கிறது. வேதத்திலே முக்காடு என்ற சொல்லு, மீண்டும் சொல்றேன், முக்காடு என்று சொல்லி வேதத்திலே தலைமயிரை தான் குறிக்கிறது, வேற எதுவுமே குறிக்கல. புடவையோ கர்ச்சிப்பையோ தொப்பியோ வேற எதுவுமே குறிக்கல. ஆக ஒரு ஸ்திரீயானவளுக்கு தலைமயிர் நீளமாய் வளர்க்க வேண்டும், அது அவளுக்கு மகிமையா இருக்கிறது, அது சுபாவமா இருக்கிறது, அது முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முடி. ஆனால் இன்றைக்கு போதகர்கள் அதை குறித்து பேசுவதில்லை. ஏன் போதகர்கள் உங்களுடைய சபையிலே, உங்கள் போதகர் மோகன் சிலாசரோ, இல்ல பால் தினகரனோ, இல்ல ஏஜி சபை மோகனோ, இல்ல ஏசிய சபை மோகனோ, இல்ல சிபிஎம் மோகனோ, இல்ல செவன்த் ஏஞ்சல் பாஸ்டர் மோகனோ, இப்படியாக அநேக வெளியேறப்பட்ட பாஸ்டர் சொல்றாங்க அவங்களாம். அந்த மாதிரி பாஸ்டர்கள் எதற்காக இந்த உபதேசத்தை போதிக்கிறதில்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 42:18, 44:18 நீங்க வாசிங்கள். இப்போ 44:18 வாசிக்கிறேன். உணராமலும் இருக்கிறார்கள், அவங்க வேத அன்றியும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் காணாதபடிக்கு உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏசாயா 42:18 நீங்க பாருங்கள். செவிடரை கேளுங்கள், குருடரை நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். அப்போ அந்த போதகர்களாம்
குருட்டு பசங்களா இருக்கிறார்கள், குருடரா இருக்கிறார்கள், குருட்டு போதகரால் இருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் இந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அவர்கள் வாசிக்காமல் இருக்கிறார்கள். அந்த வேத வசனத்தை அவர்கள் கண்கள் பார்க்க முடியாமல் குருடரா இருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த போதகர்களாலே இந்த வசனத்தை இந்த சபையிலே போதிப்பது கிடையாது. என்ன போதிப்பது கிடையாது? ஸ்திரியானவளுக்கு தலைமயிர் நீளமாய் வளர்க்கிறது, சுபாவமா இருக்கிறது, மகிமையா இருக்கிறது. அந்த தலைமயிர் அவளுக்கு முக்காடா இருக்கிறது. அந்த தலைமயிர் முக்காடுக்கு மேல ஒரு துணி முக்காடு போடக்கூடாது. அப்படி துணி முக்காடு போட வேண்டும் என்று எங்கேயுமே வேதத்தில் எழுதப்படவில்லை. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, என் அருமை தாய்மார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்திரியானவளுக்கு தலைமயிர் முக்காடு என்று சொல்லப்படுகிறது. முக்காடு என்ற வார்த்தை வேதத்தில் நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால் அது தலைமயிரை தான் குறிக்கிறதை தவிர புடவையோ இல்ல கர்ச்சிப்பையோ இல்ல ஒரு சால்வாவையோ ஒரு துண்டையோ குறிக்கவில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ போதகர்கள் எதற்காக உங்களுக்கு சொல்லுன்னு கேட்டாக்கா, அத்தனை போதகர்களும் குருடரா இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வேத வசனத்தை அவர்களாலே படிக்க முடியவில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நான் உங்களை விசேஷமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்கள் நீளமாய் முடி வச்சிருக்கிறாங்க இல்லையா? நீளமாய் முடி வச்சிருக்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டாக்கா, அவர்கள் நசரேலாக இருக்கிறார்கள். இப்போ சிம்சன் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சிம்சன் ஒரு நசரேன். அது போல பெண்கள் இந்த நீளமாய் முடி வளர்க்கிறது நசரேயாள் அவள், அதை குறிக்கிறது. நீளமாய் முடி வச்சுனாக்கா சிம்சனை போல அவங்க ஒரு நசரேயாள். ஆகவே அந்த தலைமுடி அவர்களுக்கு அது ஒரு மகிமையா இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு முக்காடை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இப்ப 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஜெபம் பண்ணுகிற போதாவது, நன்றாக கூர்ந்து கவனிங்கள் விலையேறப்பட்ட சகோதரர்களை, இப்ப உங்களுக்கு தான் அது சகோதரர்களுக்கு, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற, நான் சொன்னேன் இல்லையா, தலைப்பு என்னுடைய செய்தி மூடி என்றால் என்ன? மூடி கொண்டிருக்கிற. புருஷர்கள் ஜெபம் பண்ணும்போதோ இல்ல புருஷர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ அந்த புருஷர்கள் தன்னுடைய தலையை மூடி கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை. புருஷர்கள் ஜெபம் பண்ணும்போதோ இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ அவருடைய தலையை மூடி கொண்டிருக்கிற, நல்லா கவனிங்க, புருஷர்கள் தன்னுடைய தலையை மூடி கொண்டிருக்கிறாராம். இப்போ இந்த மூடி கொண்டிருக்கிற அப்ப மூடி என்றால் எதை குறிக்கிறது? புருஷர்களுக்கு மூடி என்றால் என்ன? மூடி என்றால் முக்காடா? மூடி என்றால் என்ன? புருஷர்கள் ஜெபம் பண்ணும் போதோ இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ இந்த தலையை, புருஷருடைய தலையை மூடிக்கொள்ள கூடாது. எப்படி மூடிக்கொள்ளக்கூடாது? பெண்களை போல, உங்களுக்கு உதாரணமா காமிக்கிறேன், இந்த மாதிரி மூடிக்கொள்ளக்கூடாது. பெண்களை போல மூடிக்கொள்ளக்கூடாது. இதை குறிக்கிறதா? அருமையான விலையேறப்பட்ட சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை போதகர்களே, என் அருமை நண்பர்களே, புருஷர்கள் ஜெபம் பண்ணும் போதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ மூடிக்கொண்டிருக்கிற, புருஷர்கள் எதற்காக மூடிக்கொண்டிருக்க வேண்டும்? மூடிக்கொண்டிருக்கிற என்ற வார்த்தை, மூடி என்ற வார்த்தை இந்த மாதிரி டவலையோ இல்ல புடவையோ இல்ல கர்ச்சிப்பையோ குறிக்கிறதா? மூடிக்கொண்டிருக்கிற. அப்ப மூடி என்றால் என்ன? நன்றாக கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. புருஷர்கள் எதற்காக மூடிக்கொள்ள வேண்டும்? ஜெபம் பண்ணும் போதோ இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ புருஷர்கள் என்னத்தை மூடிக்கொண்டிருக்கணும்? இதனுடைய பதிலை நீங்கள் பாருங்கள். பவுல் தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாய் பேசுகிறார். நீங்கள் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 14ஆம் வசனத்தை, புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரர்களே, புருஷன் ஹல்லேலூயா மயிரை நீளமாய் வளர்க்கிறது. இந்த மயிரை, பெண்களைப் போல மயிரை புருஷர்கள் நீளமாய் வளர்க்க கூடாது.
அதுதான் மூடி என்ற ஒரு பொருள். மூடி என்றால் என்னன்னு கேட்டாக்கா, நீளமாய் முடியை வளர்ப்பது தான் மூடி. உங்களுக்கு ஒரு டெமோ காட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். இந்த டெமோ என்னுடைய சொந்த கருத்துல நான் இப்ப காண்பிக்கிற இந்த டெமோ பரிசுத்த ஆவியானவர் அடியனோடு பேசி அவருடைய ஞானத்தில் கொடுத்த இந்த டெமோ. ஆகவே இந்த டெமோ காமிக்கிற மூடி என்றால் என்ன, மூடினா என்னன்னு கேட்டாக்கா, பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு என் மண்டையில முடியே இல்லைன்னு நினைச்சிங்களேன், முடியே நினைச்சிங்களேன், அப்போ மூடினான்னு கேட்டாக்கா இதுதான் மூடி. எது மூடி? இதுதான் மூடி. பாருங்க, இதுதான் மூடி. இந்த மூடி நீளமாய் வளர்க்கிறதா? புருஷர்கள் நீளமாக வளர்க்க கூடாது, நீளமாய் வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மூடிய இந்த புருஷனாகிய நானே நான் வச்சுக்கிறேன். பாருங்க, நல்ல கவனிங்க. இதுதான் மூடி. ஹல்லேலூயா. இதுதான் மூடி. இப்போ இந்த புருஷன் இந்த மாதிரி நான் முடிய நீளமாக வைக்க கூடாது. உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எக்ஸாம்பிள். பாருங்க, நீளமாக தான் முடி. இப்ப நீளமாகதா? இந்த நீளமாக இப்படி மூடினா முடிய குறிக்குது. இந்த மாதிரி மூடிய நீளமா வச்சுக்கினே புருஷர்கள் ஸ்டைலா நீளமா வச்சுக்கினே ஜெபம் பண்ணும் போதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ புருஷர்கள் எதை மூடிக்கொண்டிருக்கிற புருஷன் இந்த மாதிரி மூடிக்கொண்டிருக்கூடாது. இப்போ இந்த மூடிய நான் கயிட்டிட்டேன். இப்போ இந்த மூடிய நான் போடுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. இந்த மூடிய நான் போடுறேன். இப்போ இந்த மூடிய நான் கயிட்டுறேன். ஹல்லேலூயா. ஆக புருஷர்கள் ஜெபம் பண்ணும்போதோ தீர்க்கதரிசனம் சொல்லும் போதோ மூடிக்கொண்டிருக்கிறனாக்கா தன் முடியை குறித்து தான் தீர்க்கதரிசி பவுல் கூறுகிறார். மூடி என்பதற்கு மறைபொருள் முடி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஆக புருஷர்கள் நீளமாக முடியை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் இந்த ஷோல்டர் வரைக்கும் முடி வைத்துக் கொள்ளலாம், தப்பு இல்லை. ஷோல்டருக்கு மேல, ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த ஷோல்டர் லெவல் தான் வச்சிருந்தாரு. ஷோல்டருக்கு கீழே வைக்க கூடாது. அப்படி புருஷர்கள் நீளமா வைச்சிருப்பார்கள் சொன்னா அது பெண்மைக்குரிய தன்மையாக மாறிவிடும். ஆகவேதான் புருஷர்கள் ஷோல்டருக்கு கீழே முடியை கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடாது. ஷோல்டருக்கு கீழே நீ வச்சினாக்கா நீ கனவீனப்படுத்துகிறாய் தன் தலையை. எந்த தலையை? உன்னுடைய தலையை அல்ல. புருஷர்களுக்கு தலை யாருன்னு சொன்னால் கிறிஸ்து தலையா இருக்கிறாள். ஆக அந்த புருஷன் கிறிஸ்துவாகிய தலையை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்துவ அருமையான நண்பர்களே, பிரதர்ஸ்களே, நீங்கள் ஸ்திரீகளைப் போல தன் தலையிலே அந்த மூடி என்னும் முடியை நீளமாய் நீங்கள் வைப்பீர்கள். என்ன இப்போ காமிச்சல சாம்பிள், அது மாதிரி நீளமாய் வைப்பீர்கள் சொன்னால் நீங்கள் உங்களுடைய கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறீர்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா புருஷர்களுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஆகவே இந்த புருஷர்கள் கிறிஸ்துவை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள். நம்பர் 1. இப்போ நம்பர் 2 புருஷரை பத்தி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ புருஷர்கள் மூடி என்பது முடியை குறிக்கிறது. ஆக ஜெபம் பண்ணும்போதோ தீர்க்கதரிசனம் சொல்லும் போதோ மூடி கொள்ளக்கூடாது. அதாவது முடியை குறித்து தீர்க்கதரிசி புருஷர்கள் நீளமாய் வளர்க்க கூடாது என்பது இப்போ நான் உங்களுக்கு டெமோ உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரி, இப்போ கவனிக்கணும். 5வது வசனத்தை பாருங்க. இப்போ 11:5 ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற. இப்ப பெண்களுக்கு சொல்றாரு தீர்க்கதரிசி பவுல், மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலையை அவளுடைய தலையில. ஏன்னா ஸ்திரீக்கு தலை யாருன்னா புருஷர்கள். அப்போ இந்த ஸ்திரீகள் யாரைய கனவீனப்படுத்துகிறார்கள் சொன்னால் புருஷர்களை கனவீனப்படுத்துகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் அருமையான விலையேறப்பட்ட சகோதரிகளே. ஹல்லேலூயா. புருஷர்களுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். புருஷர்கள் நீளமாய் வளர்த்து வச்சாங்களா, மூடி வச்சானாக்கா அவன் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறான். ஸ்திரீயானவள் மூடிக்கொள்ளாமல் இருக்கிற, அதாவது மூடிக்கொள்ளாமல் இருக்கிற, மூடி என்றால் முடியை தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அப்போ ஸ்திரீயானவள் மூடிக்கொள்ளாமல் இருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்துவை புருஷர்களை கனவீனப்படுத்துகிறாள். தன்னுடைய புருஷர்களை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமோ தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமோ என்று பவுல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான விலையேறப்பட்ட சகோதரிகளே, இங்க ஸ்திரீயை குறித்து பேசுகிறார். ஸ்திரீயானவள் தன்னுடைய தலையை காமிக்கிற பாருங்க. நல்லா இப்ப பாருங்க, ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு அப்படி டெமோ காமிச்சுதான். இதுதான் பெண் தலை, பெண்ணுடைய தலை.
இந்த பெண் தலை இந்த மாதிரி கிராப் வெட்டக்கூடாது. இல்ல பெண்கள் வந்து நீளமா முடி வச்சு இந்த பஃபூன் ஜென்ஸ மாதிரி முடி வெட்டக்கூடாது. இல்ல என்ன சொல்லுவாங்க, இந்த கிராப் மாதிரி வைப்பாங்களே, இது இருக்கும் பாப் கட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆங்கிலேயன் மாதிரி, அந்த மாதிரியும் இது இந்த லெவலில் முடிய பெண்கள் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் நீங்க வந்து நான் முடி வெட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க சுத்தமா மொட்டை அடிச்சிடணும். மொட்டை அடிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க சப்போஸ் மொட்டையை இப்போ பாருங்க, இது மொட்டைன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க மொட்டையை அடிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க தாராளமாக உங்களுடைய புடவைய முக்காடாய் போட்டுக்கொள்ளலாம். நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னாக்கா நீங்க தாராளமா உங்க புடவைய இது மாதிரி புடவைய போட்டுக்கலாம். நீங்க ஆண்களை போல முடி வைக்க கூடாது. இல்ல இன்னைக்கு கிராப் வைக்கிறாங்க இல்லையா பெண்கள், இது இருக்க ஸ்டைல அழகா வைக்கிறாங்க, அந்த மாதிரி வைக்க கூடாது. அப்படி நீங்க வச்சீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் புருஷரை, உங்களுடைய தலையாகிய புருஷரை கனவீனப்படுத்துகிறீர்கள். அப்படிப்பட்ட சகோதரிகள் மத சம்பந்தப்பட்ட வேசியா இருக்கிறார்கள். நன்றாக புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, மத சம்பந்தப்பட்ட வேசியா இருக்கிறார்கள். ஆக அந்த மாதிரி ஸ்திரீகள் வந்து முக்காடாக இந்த மாதிரி முக்காடு போடக்கூடாது. இந்த மாதிரி முக்காடு நீ போடுவீனாக்கா நீ முழுசா மொட்டை அடிச்சிருக்கணும். நீ முழுசா மொட்டை அடிச்சாக்கா நீ முக்காடு போடலாம். இல்ல நீ வந்து மொட்டை அடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க தயவு செய்து உங்களுடைய சொல்லக்கூடிய முடிய நீங்கள் இப்படியாக வைத்துக் கொள்ள வேண்டும். முழுமையா நீங்க இது மாதிரி போட்டுக்கணும். இப்ப பாருங்க, இது மாதிரி முக்காடு இது மாதிரி முடிய நீளமா வச்சுனாக்கா இந்த பெண்ணு இப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இப்போ முடி இருக்கணும். இப்போ இந்த முடியை எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நீளமாய் ஸ்திரியானவள் வளர்க்க வேண்டும். தலைமுடி அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரர்களே, தலைமுடி அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூடி கொள்ளாம இருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். மூடி என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த மூடிய நான் கைட்டிட்டேன், மூடிய கட்டினா கனவீனப்படுத்துகிறாள். யாரைய? தன்னுடைய புருஷனை கனவீனப்படுத்துகிற எந்த ஸ்திரியும் மத சம்பந்தப்பட்ட வேசியா இருக்கிறாள். அவளை தாராளமாக டைவர்ஸ் பண்ணலாம். மத சம்பந்தப்பட்ட வேசியை அந்த புருஷனுக்கு அவ கனவீனப்படுத்துகிறாள் என்று சொன்னால் அவளை தாராளமாக டைவர்ஸ் பண்ணலாம். இந்த மூடி ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது மூடி கொள்ளாமல் இருக்கிற இந்த தலைமுடி தான் முக்காடு. இந்த முக்காடு மூடிக்கொண்டிருக்கிற, இப்போ முக்காடு மூடிட்டேன், ஹல்லேலூயா, இப்போ முக்காடு போட்டாச்சு, இப்போ இந்த முக்காடு ஸ்திரியானவள் போட்டு விட்டாள். இது முக்காடு, இது தலைமயிரே முக்காடா இருக்கிறது. அருமையான வெளியேறப்பட்ட சகோதரர், இந்த தலைமயிரை நீங்கள் இப்படி பின்றதோ இல்ல இப்படி இந்த மாதிரி தலையை சுத்தி கொண்ட போறதோ இருக்கக்கூடாது. இது ஒரு முக்காடு. தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேக சகோதரிமார்கள் சபையிலே வரும்பொழுது இந்த சைனீஸ் கொண்ட மாதிரி இந்த முக்காடை இப்படி சுத்தி மேல வச்சுக்குவாங்க. இப்படி கொண்ட மாதிரி தலை மேல ஒரு கொண்ட மாதிரி போட்டு அந்த முடிக்குள்ள ஒரு ஸ்டிக் மாதிரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட வைக்க கூடாது. அந்த மாதிரி கூட நீ வச்சீங்கன்னாக்கா மத சம்பந்தப்பட்ட வேசியா இருக்கிறீர்கள். சில சகோதரிகள் இந்த முக்காடை பாதி முடி ஃப்ரண்ட்லயும் பாதி முடி பின்னாடியும் ஸ்டைல அழகா சர்ச்சில் போட்டிருப்பாங்க. அவளும் மத சம்பந்தப்பட்ட வேசியா இருக்கிறாள். நீ சபையிலே ஸ்டைலா இருக்கிறான்னு சொன்னால் உன்னை அநேகர் இச்சிப்பார்கள். உன்னுடைய அழகை பார்த்து, நீ வச்சிருக்கிற முடியை பார்த்து. ஆகவே அநேகர் உன்னை இச்சிக்காமல் இருக்கணும்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா சகோதரிகளே. இன்னைக்கு மணவாட்டி சபையில கூட நான் பார்க்கிறேன், ஒரு சில மணவாட்டி சபையில பார்த்தா பெண்கள் வந்து முடிய பாதி இங்க போட்டுக்கிறதும் முடிய பாதி அங்க போட்டுக்கிறதும், இல்ல முடிய சைனீஸ் மாதிரி ஸ்டைலா அழகா கொண்ட மாதிரி சொல்லி ஒரு அளவு குச்சி மாதிரி போட்டுக்கிறாங்க. இப்படிலாம் வைக்கிறதுலாம் மத சம்பந்தப்பட்ட வேசி. மணவாட்டி பிள்ளைகளே, மணவாட்டி சகோதரிகளே, உங்கள் போதகர் மணவாட்டி பாஸ்டரே, உங்கள் சபையில நீங்கள் போதிப்பது கிடையாதா? தயவு செய்து போதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக மணவாட்டின்னு சொல்றாங்க. அந்த மணவாட்டி சர்ச்சில் கூட இந்த மாதிரி முடிய இப்படி வரணும். சர்ச்சுக்கு நீங்க இப்படிதான் வரணும். அருமையான வெளியேறப்பட்ட சகோதரிகளே, இந்த மாதிரி வரணும். இந்த முடிய நீங்க இது மாதிரி இந்த மாதிரி வெட்டக்கூடாது. இங்க பாதியில வெட்டக்கூடாது, ஜென்ஸ் மாதிரி வெட்டக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா இந்த முடிதான் மூடியா இருக்கிறது தலைக்கு. இது குறித்து தான் பவுல் சொல்றாரு, மூடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு. சரி, இப்ப இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால்,
இப்ப அநேக சகோதரிமார்கள் சொல்லுவாங்க பாருங்க, முக்காடு முக்காடு முக்காடு. எல்லா சகோதரிமார்களும் எல்லா பாஸ்டர்களும் உலகத்தில் இருக்கிற மொத்த பாஸ்டரும் ஸ்தாபன பெந்தகோஸ்து பாஸ்டர் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சொல்றது இதான், பாத்தீங்களா முக்காடு போட்டுருக்கு பாத்தீங்களான்னு. அருமையான விலையேறப்பட்ட சகோதரிகளே, அதான் உங்களுக்கு சொன்னேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்காடு என்பது தலைமயிரை குறிக்கிறதை தவிர ஒரு புடவை முக்காடோ இல்ல ஒரு துண்டையோ அது குறிக்கவில்லை. தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமயிர் முக்காடை குறித்து தான் 6ஆம் வசனத்திலே பவுல் தீர்க்கதரிசி கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரும் கத்திரிக்க போட கடவுள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரியானவளுக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தலைமயிரை சிரைப்பது மொட்டையடிப்பது வெட்கமா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், மூடிக்கொண்டிருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது இந்த தலைமயிரை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். இப்போ தலைமயிரை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், மூடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த மூடிக்கொண்டிருக்கிற மயிரை குறித்து தான் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? இந்த தலைமயிர் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த தலைமயிரை நீங்க கிராப் மாதிரி வெட்டினீங்கனாக்கா உங்களுடைய மகிமை உங்களை விட்டு போய்விடும். எப்படி சிம்சோன் தன்னுடைய தலைமயிரை மொட்டை அடிச்ச உடனே அவனுடைய மகிமை போய்விட்டதோ, அவன் நசரேனா இருந்தானோ, அதே போல் நீங்களும் நசரேலா இருக்கிறீங்க. நசரேலா இருக்கிற உங்களுக்கு சாத்தான் முடிய வெட்டுனாக்கா, முடி வெட்டு அழகா இருக்க முடி வெட்டு சொன்னாக்கா, கிராப் வெட்டு இல்ல ஜென்ச மாதிரி வெட்டிக்கணும் சாத்தான் உள்ளத்துல பேசினாக்கா, நீங்க நசரேலா இருக்கிற அந்த வார்த்தை உங்களை விட்டு போய்விடும், மகிமை போய்விடும். நீங்கள் மத சம்பந்தப்பட்ட வேசியா இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய புருஷர்களை கனவீனப்படுத்துகிறீர்கள். புருஷர்மார்கள் அப்படிப்பட்ட ஸ்திரீகளை டைவர்ஸ் செய்யலாம். அவள் ஒரு ஆவிக்குரிய வேசியாய் இருக்கிறாள். அல்லேலூயா. புரிஞ்சுதா? அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ வேதவசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தை கவனிங்கள். தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் தலைமையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தூதர்கள் யார் என்று சொல்லப்போனாக்கா, தூதர்கள் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் செய்கிறவர்கள் தான் தேவனுடைய தூதர்கள். அந்த தேவனுடைய தூதர்களை நீங்கள் அவர்களை போய் வீட்டிலேயோ இல்ல சர்ச்சிலேயோ நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க என்று சொன்னால், நீங்கள் தலைமயிர் மூடிக்கொண்டு தான் நீங்கள் போக வேண்டும். அதாவது தலைமயிர் உங்களுக்கு முக்காடாய் கொடுக்கப்படும் சொன்னால், உங்கள் போதகர் தான் தேவனுடைய தூதனா இருக்கிறான். அந்த தேவனுடைய தூதனை பார்ப்பதற்கு நீங்கள் இப்படிதான் போகணும். அல்லேலூயா. இப்படிதான் போகணும். நீங்க உங்க தூதனாகிய உங்க பாஸ்டரை பார்க்கறதுக்கு இந்த தலைமயிரை பின்னி போனாலோ இல்ல கொண்டை போட்டுக்கிட்டு போனாலோ இல்ல இந்த முடிய ஸ்டைலா இப்படி ஃப்ரண்ட்ல போட்டுக்கிட்டு போனாலோ நீங்களா இன்னும் ஆவிக்குரிய வேசிகள். மனவாட்டியா இருக்கட்டும், அது ஸ்தாபன விசுவாசம் இருக்கட்டும், இன்றைக்கு இந்த உபதேசத்தை பேசுறாங்க ஒழிய இந்த உபதேசத்தை மனவாட்டி பிள்ளைகளே கடைபிடிப்பது கிடையாது. அல்லேலூயா. மனவாட்டி பிள்ளைகளே கடைபிடிப்பது கிடையாது. இந்த மனவாட்டி சர்ச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா கொண்டை போட்டுன்னு வருது, இல்லை ஜடை போட்டுன்னு வருது, இல்லை ஸ்டைலா பாதி முடி ஃப்ரண்ட்ல பாதி முடி பின்னாடி, இப்படிலாம் நீங்கள் ஸ்டைல் அழகை பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நீங்களாம் ஒரு பெயர் மனவாட்டிகள், சும்மா வெத்து வேட்டு. அல்லேலூயா. 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எல்லா வார்த்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தலைமயிர் ஒரு ஸ்திரியானவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமயிரை குறித்து தான் முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்காடு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் தலைமயிரை குறிக்கிறது. மூடி என்ற சொல்லு எதை குறிக்கிறது என்று சொன்னால் முடியை குறிக்கிறது. தலைமயிரை மூடிக்கொள்ளாமல் இருக்கிற ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது ஸ்திரியானவள் மூடிக்கொள்ளாமல் இருக்கிறனாக்கா இந்த முடியை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இப்போ இந்த மறுபடியும் சொல்ற இந்த மூடிய கைட்டிட்டேன். மூடிய கைட்டின உடனே பார்க்கறதுக்கு மொட்டையா இருந்தாக்கா இல்ல கிராப் மாதிரி வெட்டினாக்கா ஆவிக்குரிய வேசி அவள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு ஸ்திரியானவளே
டைட்டு பேண்ட் போட்டுக்கின்னு டைட்டு டிஷர்ட் போட்டுக்கின்னு சபைக்கு வருகிற அந்த மாதிரி ஸ்திரீகள் ஆவிக்குரிய வேசிகள். அல்லேலூயா. பேண்ட் டைட்டா போட்டுக்கின்னு டிஷர்ட் டைட்டா போட்டுன்னு சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா ஆவிக்குரிய வேசிகள். நீங்கள் அநேக கண்களினாலே கண்ணடிப்பட்டு வேசிதனம் செய்து கொண்டு வருகிறீர்கள். ஒருவன் நிச்சயோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறிவிட்டார். ஆகவே ஸ்திரியானவளுக்கு மூடி என்ற சொல்லு முடியை குறிக்கிறது. அல்லேலூயா. மூடி என்ற சொல்லு இந்த முடியை தான் குறிக்கிறது. இப்போ இந்த மூடி போட்டுட்டேன். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பட்ரோட் என்ற ஏரியால ஒரு குடும்பம் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துல 3 சகோதரர் 2 சகோதரிகள். அவங்க பிறப்பிலிருந்தே முடியே இல்லை, அவங்களுக்கு முடியே இல்லை. அப்போ மொட்டையா பிளெயினா இருப்பாங்க. அந்த மாதிரி சகோதரர் நிறைய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இங்க சென்னையில இருக்கிறாங்க. அது மாதிரி அப்போ அவங்களே என்ன கிடக்கா முடி முக்காடு சொல்லக்கூடிய அந்த முடி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. சரி பிரதர், எனக்கு முடி சின்னதாக தான் பிரதர், எனக்கு நீளமா இல்லையா பிரதர், நான் என்ன பண்றது பிரதர்? சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சகோதரர்கள் நீங்கள் தாராளமாக எங்கேயாவது ஒரு கடைக்கு போய் ஜவுரி முடி இருக்குது இல்லையா, ஜவுரி முடி, அந்த ஜவுரி முடியை ஒரிஜினல் முடியோடு சேர்த்துக்கின்னு நீங்கள் அதை கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் டைட் பண்ணிங்கனாக்கா அது முக்காடு மாதிரி நீளமாக சர்ச்சுக்கு நீங்கள் போட்டு கொண்டு வரலாம். அது தப்பே கிடையாது. எனக்கு சின்ன முடி தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கடையில் போயிட்டு ஜவுரி முடி வாங்கி அதை அங்கே பின்னுக்கு உள்ளுக்குள்ளே போய் டைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது அழகாக சூப்பராக அதை முடியை அழகாக விரித்து போட்டுக்கலாம். நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா கத்தோலிக் மதத்தில் இருக்கிற சிஸ்டர்களை மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த மொட்டை அடிச்சு அவங்க ஒரு வேல் மாதிரி போட்டிருப்பாங்க. அது கத்தோலிக்குடைய உபதேசம். இந்த முக்காடு சொல்லக்கூடியது துணி முக்காடு, புடவை முக்காடு இதெல்லாம் சொல்றீங்களே, அது கத்தோலிக்குடைய உபதேசம். இன்னும் கூட இன்னைக்கு பெந்தகோஸ்து ஸ்தாபனமோ சிஎஸ்ஐ ஸ்தாபனமோ இவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்குடைய அந்த உபதேசத்தை தான் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய வேசி மாத்திரமில்ல, நீங்கள் ஆவிக்குரிய நிர்வாணிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தியங்களை அறியாமல் நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் குருடர்களாகவும் அவர்கள் நிர்வாணிகளாகவும் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் இருக்கிறது. ஆக இன்றைக்கு சகோதரிமார்களும் சரி பாஸ்டர்களும் சரி அவர்கள் ஆவிக்குரிய நிர்வாணிகளாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, உங்களுடைய சபையில நீங்கள் போவீர்கள் சொன்னால் நீங்கள் புடவை முக்காடு போடக்கூடாது. இப்படிதான் நீங்கள் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டிருக்கணும். ஆகவே நீங்கள் தயவு செய்து தலைமுடியே உங்களுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுடி முக்காடுக்கு மேல புடவை முக்காடு உங்களுக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா? அருமையான வெளியேறப்பட்ட போதகர்களே, உங்கள் சபையில இதை போதகம் செய்யுங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள். God bless you பிரியமானே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பார்கள். தலைமயிரே முக்காடாக உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு மேல புடவை முக்காடு போடக்கூடாது, கிராப் வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. அப்படி செய்வீர்கள் சொன்னால் ஆவிக்குரிய வேசிகளாக இருக்கிறீர்கள். தயவு செய்து ஆவிக்குரிய வேசிகளாக இருக்காதீர்கள். இந்த மாதிரி தான் நீங்க சர்ச்சுக்கு வரணும். உங்களுடைய சர்ச்சுக்கு இப்படிதான் வரணும், இப்படிதான் வரணும். ஜெபம் பண்ணிக்கிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படிதான் இருக்கணும். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். God bless you.